திமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தவரையில அவங்க என்டிஏ அலைன்ஸ்ல தொடர்வாங்களா, இல்ல அவங்க திமுக அலைன்ஸ்க்கு போவாங்களா, இல்ல தாவேகாவுக்கு போவாங்களா அப்படின்ற பெரிய ஒரு கேள்வி அப்படின்றது இருந்தது. இந்த கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில அவங்க திமுக அலைன்ஸ்க்கு வந்துட்டாங்க. இப்ப எத்தனை தொகுதிகள் திமுக கொடுக்க போகுது? ஏன்னா நிறைய கூட்டணி கட்சிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க முன்பு போல இல்லாம நீங்க ஒரு தொகுதி தானம் பண்ணணும், 2 தொகுதி குறைத்துக் கொள்ளணும் அப்படின்ற கோரிக்கைகளை தொடர்ச்சியா வச்சிட்டு இருக்காங்க. இதுல கெயின் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கெயின் பண்ணாங்க. காங்கிரஸ்க்கு 2021ல 25 தொகுதிகள் தான் கொடுத்தாங்க. இப்போ 28 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. 3 தொகுதிகள் கூடுதலாக கொடுத்திருக்காங்க. சோஃபார் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி பேரம் கன்ஃபார்ம் பண்ண கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஐயுஎம்எலுக்கு ஒரு தொகுதி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காங்கிரஸுக்கு 28 தொகுதிகள் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த 4ல ஒரு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி சின்னத்தில் அவங்க போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 3 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, ஆல்ரெடி நாங்கள் நியூஸ் சேனல்ல பார்த்துட்டோம். இப்போ தேமுதிகவுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்க போறாங்க அப்படின்றது தானே கேள்வி. இப்போ தேமுதிகவை பொறுத்தவரையில திமுக 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா 6 தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா, இன்னொன்று 8 தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இதுல 2ல எதை சூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தான் இப்போ தேமுதிகவுக்கு வைத்த செக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ 6+1 அப்படின்றது கம்மியா இருக்கே, 8+1 சூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். 6+1ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஒன்று ராஜ்யசபா சீட்டு அவங்களுடைய தம்பி சுதீஷ்க்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, அது விட்டுடலாம். 6 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 4 தொகுதிகள் நீங்க முரசு சின்னத்துல போட்டிடலாம், 2 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்துல போட்டிடணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. இல்ல 8 தொகுதியிலும் நீங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறதாக சொல்றாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ எதை சூஸ் பண்ண போறாங்க பிரேமலதா அப்படின்றதுல தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரையில இந்த எலெக்ஷன்ல ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மூவா தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக அலைன்ஸுக்கு போனது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் பார்க்கப்படுகிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த தேர்தல் ஒரு சில கட்சிகளுக்கு ஒரு வாழ்வா சாவா தேர்தல் மாதிரி. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அதிமுகவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான தேர்தல், திமுகவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான தேர்தல், அதே மாதிரி தேமுதிகவுக்கும் இது முக்கியமான தேர்தல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேமுதிகவை பொறுத்தவரையில கேப்டன் விஜயகாந்த் இல்லாமல் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். ஏன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி நீங்க பாத்தீங்கன்னா 2014 சரிவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ 2011 41 தொகுதிகளில் ஏடிஎம்கே அலைன்ஸ்ல போட்டிட்டு 29 இடங்கள்ல வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவரான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இப்போ அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 7.88% அவர்களுடைய வாக்கு சதவீதமாக இருந்தது. அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க என்டிஏ அலைன்ஸ்ல முக்கியமான பார்ட்னராக இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5.19% வாங்கினாங்க வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரையில். அதற்கு பிறகு 2016 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2.39% வாக்குகள் அப்படின்றது தேமுதிகவுக்கு கிடைத்தது. 2019 நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 2% வாக்குகள் மட்டுமே அவர்களால் பெற முடிந்தது. 2021ல் படுமோசமாக 0.43% அப்படின்ற நிலைமைக்கு போனாங்க. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அமமுகவோட கூட்டணி வைத்து 60 இடங்களில் தேமுதிக போட்டிட்டு இருந்தது, படுதோல்வியை சந்தித்தது அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அதே போல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே அலைன்ஸ்ல தேமுதிக போட்டிட்டாங்க. அப்ப 2.59% வாக்குகள் அப்படின்றது பெற்றாங்க. இப்ப 2014 நாடாளுமன்ற தேர்தலிருந்து நம்ம பார்க்கும்போது தேமுதிக ஒரு முறை கூட வெற்றி பெறவில்லை அப்படின்றதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த தேர்தல் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் இல்லாமல் சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் அவங்க ஒரு இடத்துல கூட வெற்றி பெறவில்லை அப்படின்னா ஏற்கனவே அவர்களுடைய அந்த ரெகக்னைஸ்டு பார்ட்டி சிம்பிளான முரசு சின்னத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா முழுவதுமாக அந்த சின்னம் அப்படின்றது அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டுவிடும். ஆல்ரெடி அந்த சின்னமானது தேமுதிக இருந்து ஏன் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்ற கேள்வியை கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ தேமுதிக அப்படின்றது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாகவே அது இல்லை அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. ஒருத்தர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக ஒரு கட்சி வரணும் அப்படின்னா சில கிரைட்டீரியாவை இந்திய தேர்தல் ஆணையம் வச்சிருக்காங்க. அதுல 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி 2 சட்டமன்ற உறுப்பினர்களாவது பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது நம்பர் 1 கண்டிஷன். நம்பர் 2 பாத்தீங்கன்னா
இப்போ தமிழக சட்டப்பேரவையினுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது 234. இதில் 3% அந்த கட்சி பெற்றிருக்க வேண்டும். 3% அப்படின்னு பார்த்தோம்னா தோராயமாக 7லேருந்து 8 சட்டமன்ற உறுப்பினர்களையாவது அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றாங்க. இது நம்பர் 2. நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் 6% வாக்குகளை பெற்றிருக்கணும். அதே மாதிரி அடிஷ்னலாக ஒரு லோக்சபா எம்பி, ஒரு மக்களவை உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு கண்டிஷனாக இருக்குது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இல்லை 8% வாக்குகள் பெற்றிருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். இந்த கேட்டகரியில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி, அதே மாதிரி உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சிகளாக மாறி இருக்கிறது. கடந்த 2025 டிசம்பர் வாக்கில் பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் 295 கட்சிகளுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த நோட்டீஸில் வந்து உங்களுடைய மாநில கட்சி அங்கீகாரத்தை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமான கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி, அதே மாதிரி உங்களுக்கு தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இடம்பெற்றிருந்தது அப்படின்றது கவனிக்கத்தக்கது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் தேமுதிக எப்படியாவது அவர்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இல்லை அப்படின்னா முழுவதுமாக அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த முரசு சின்னம் அப்படின்றது பறிக்கப்பட்டு விடும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தேமுதிகவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாகத்தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்போ தேமுதிகவை பொறுத்தவரையில இந்த தேர்தலில் வந்து யார் யாரெல்லாம் வந்து போட்டிடுவார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ விஜய பிரபாகரனை பொறுத்தவரையில இந்த தேர்தலில் போட்டியிட போறார் அப்படின்னு சொல்றாங்க. பிரேமலதா அவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிட போறாங்க. இவங்க எந்த தொகுதியில போட்டியிட போறாங்க அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல். இவர்களை பொறுத்தவரையில இப்ப பிரேமலதா வந்து ரிஷிவந்தியத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2006 சட்டமன்ற தேர்தலில் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து விருத்தாச்சலம் தொகுதியிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்படின்றத கவனிக்க முடியுது. அதே மாதிரி 2011 சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து ரிஷிவந்தியம் தொகுதியிலிருந்து போட்டியிட்டார். இப்போ வந்து பிரேமலதா அவர்கள் வந்து உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணாங்க. அந்த கேம்பெயின் பண்ணும்போது ரிஷிவந்தியத்துக்கு அவங்க வந்தபோது மிகப்பெரிய ஒரு ஆரவாரமான ஒரு வரவேற்பு அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த தொகுதியிலேருந்து நான் போட்டியிடணும், ரிஷிவந்தம் தொகுதியிலேருந்து போட்டியிடணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கிருந்த தொண்டர்களும் வந்து நீங்கள் வந்து இந்த தொகுதியில் தான் போட்டியிடணும் அப்படின்னு சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது. இதை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷிவந்தியம் தொகுதியை பொறுத்தவரையில் இந்த முறை தேமுதிக அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னு பார்க்கும்போது ரிஷிவந்தியத்தை பொறுத்தவரையில் திமுக எம்எல்ஏவாக இருக்கிறார். திமுக வந்து இந்த தொகுதியை தேமுதிகவுக்காக விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய பிரபாகரனை பொறுத்தவரையில் அவர் வந்து விருதுநகர் அல்லது சாத்தூர் இந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய எம்எல்ஏவா இருக்காரு விருதுநகர்ல. அதே மாதிரி சாத்தூரை பார்த்தீங்கன்னா மதிமுக எம்எல்ஏ உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டார், அவர் இருக்காரு. இப்போ இந்த 2 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில இருந்து விஜய பிரபாகரன் போட்டிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி அவர் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று மட்டும் உறுதியா என்னால் சொல்ல முடியும், விஜய பிரபாகரனும் பிரேமலதா அவர்களும் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டாங்க. அவங்களை பொறுத்தவரையில முரசு சின்னத்தில் தான் போட்டிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவங்க 2 பேரையும் தவிர்த்து இன்னும் சில முக்கியமான நபர்கள் வந்து போட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து முன்னாள் எம்எல்ஏ பார்த்தசாரதி வந்து விருகம்பாக்கம் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பல்லாவரத்திலிருந்து அனகை முருகேசன் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இவர் ஏற்கனவே செங்கல்பட்டு எம்எல்ஏவாக இருந்தவர். 2011 இருந்து 2016 வரையும் அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு வந்து அவர் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளராக தேமுதிகவில் இருக்கிறாரு. அதே மாதிரி சேலம் தெற்குல இருந்து அழகாபுரம் மோகன்ராஜ் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி விழுப்புரத்திலிருந்து எல் வெங்கடேசன், இவரும் வந்து திருக்கோயிலூர் எக்ஸ் எம்எல்ஏ, இப்போ வந்து விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தேமுதிக மாவட்ட செயலாளராக இருக்காரு. ஸோ இவர்கள் எல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திமுகவை பொறுத்தவரையில் தேமுதிகவுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஷன் அப்படின்றது 6+1, இன்னொரு ஆப்ஷன்றது வந்து 8+1. அந்த 1 விட்டுருவோம், ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ தேமுதிகவுக்கு 2 ஆப்ஷன் தான். அவங்க வந்து 6 சூஸ் பண்ண போறாங்களா இல்லை 8 சூஸ் பண்ண போறாங்களா அப்படின்றது தான். 2005 ஆரம்பிக்கப்பட்ட தேமுதிக வந்து ஒரு முறை கூட திமுகவோட கூட்டணியே வைத்ததில்லை. ஆனா இன்னைக்கு வந்து கேப்டன் அவர்களும் இல்லை. இந்த நேரத்தில் வந்து தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு அவர் ஒத்துக்கொள்வாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர்களுடைய மாவட்ட செயலாளர்களை பொறுத்தவரையில நம்ம வந்து முரசு சின்னத்தில் நிற்கணும் அப்படின்றதான் அவர்களுடைய விருப்பமா இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறைய கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து சீட்டு பிரித்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ காங்கிரஸ் வந்து முரண்டு பிடித்து 3 இடங்கள் அதிகமாக வாங்கிட்டு போயிட்டாங்க.
ஸோ இப்போ இன்னும் வந்து வேற ஏதாவது கட்சிகள் அந்த மாதிரி முரண்டு பிடித்தாலும் கூட எடுத்து கொடுப்பதற்கு திமுகவிடம் சீட்டுகள் இல்லை என்றால் அவர்கள் தான் அவர்களுடைய பங்கீட்டிலேருந்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால வந்து திமுகவை பொறுத்தவரையில் இந்த 2 ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணுங்க அப்படின்னு தேமுதிகவிடம் சொல்லியதாக சொல்கிறாங்க. அதனால் தேமுதிக வந்து முதல் முறையாக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் தேமுதிக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருக்கீங்க. தேமுதிகவை பொறுத்தவரையில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டாங்க அப்படின்னா தேமுதிகவுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.